ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ ஃபேண்ட், பத்தியாலா ஃபேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. நேயர்கள் அனைவருக்கும் மே தின வாழ்த்துக்கள். வணக்கம். முக்கிய செய்திகள். நீண்ட இழுபறிக்கு பிறகு புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தின் திறப்பு விழா. நகராட்சியின் திடீர் அறிவிப்பால் பயணிகள் மகிழ்ச்சி. புதுச்சேரியில் அதிகரிக்கும் வெயிலின் தாக்கம் எதிரொலி. விடுமுறை தினத்திலும் கடற்கரை சாலை வெறிச்சோடியது. புதுச்சேரி திரையரங்கில் வெளியாகியுள்ள ரெட்ரோ திரைப்படம். நடிகர் சூர்யா ரசிகர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாட்டம். மஞ்சப்பையை பயன்படுத்த வலியுறுத்தி விழிப்புணர்வு. தனியார் நிறுவனம் சார்பில் தோரணம் 1000 எனும் உலக சாதனை நிகழ்வு. இனி விரிவான செய்திகள். பயணிகளின் அவதிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நீண்ட இழுபறிக்கு பிறகு புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் 2/5/2025 திங்கட்கிழமை திறக்கப்படும் என புதுச்சேரி நகராட்சி சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மறைமலையடுகள் சாலையில் புதிய பேருந்து நிலையம் செயல்பட்டு வந்தது. புதிய பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகள் குறைபாடு, பயணிகளுக்கான வசதி குறைபாடு ஆகியவற்றால் முழுவதுமாக இடிக்கப்பட்டு புதிதாக கட்ட தீர்மானிக்கப்பட்டது. அதன்படி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதிய பேருந்து நிலைய பணிகள் நடைபெற்றது. இதனால் புதிய பேருந்து நிலையம் கடலூர் சாலையில் உள்ள ரோடியார் மில் திடலில் தற்காலிகமாக இடமாற்றம் செய்யப்பட்டது. திறந்தவெளி திடல் என்பதால் பேருந்து நிலையத்திற்கு தேவையான வசதிகள் ஏதும் இல்லாததால் பயணிகள் பெரிதும் அவதிக்குள்ளாகினர். இந்நிலையில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி நகராட்சி பேருந்து நிலையத்தை புதுச்சேரி பொலியூறு நகர திட்டத்தின் கீழ் 29.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த பொலியூறு பேருந்து முனையமாக மேம்படுத்தப்பட்டு 28/6/2023 அன்று முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த பணிகள் நடைபெற்று தற்போது முடிந்துள்ள நிலையில் பேருந்து நிலையத்தை மக்கள் பயன்பாட்டிற்காக கொண்டு வரும் பொருட்டு 2/5/2025 வெள்ளிக்கிழமை காலை 9:40 மணி அளவில் திறப்பு விழா நடைபெறும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்விழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு புதிய பேருந்து நிலையத்தை திறந்து வைக்க உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொள்ள இருப்பதாகவும், புதிய பேருந்து நிலையம் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றவுடன் 3/5/2025 முதல் ரோடியர் மில் திடலில் இயங்கி வரும் தற்காலிக பேருந்து நிலையம் மூடப்பட்டு அனைத்து வழித்தட பேருந்துகளும் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் தெரிவித்துள்ளார். வெயிலின் தாக்கம் காரணமாக புதுச்சேரியில் உலக தொழிலாளர் தினத்தையொட்டிய விடுமுறை தினத்தில் கடற்கரை சாலையில் சுற்றுலா பயணிகள் வரத்தின்றி வெறிச்சோடி காணப்பட்டது. உலக அளவில் புதுச்சேரியின் சுற்றுலா மையங்கள் சிறந்து விளங்கி வருவது அனைவரும் அறிந்ததே. அந்த வகையில் ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களில் புதுச்சேரி முழுவதும் வெளியூர், வெளிமாநில சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வந்து செல்வது வழக்கம். நிலையில் தற்போது புதுச்சேரியில் வெயிலின் தாக்கம் அதிகரிப்பால் சுற்றுலா பயணிகளின் வரத்து சமீப காலமாக குறைந்து காணப்படுகிறது. அதிலும் மே மாதம் 1ஆம் தேதி உலக தொழிலாளர் தினம் என்பதால் அனைத்து நிறுவனங்களுக்கும் விடுமுறை விடப்பட்டிருக்கும் வேளையில் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஆனால் புதுச்சேரியில் சமீபத்தில் நிலவும் வெயிலின் தாக்கம் காரணமாகவும் அனல் காற்று வீசுவதாலும் சுற்றுலா பயணிகளின் வரத்து பெரும்பாலும் குறைந்துள்ளது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் காலை முதலே வெயிலின் தாக்கத்தினால் சுற்றுலா பயணிகள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் நடிகர் சூர்யாவின் ரெட்ரோ திரைப்படம் வெளியாகியுள்ள நிலையில் திரையரங்குகளில் ரசிகர்கள் ஆரவாரத்துடன் உற்சாகமுடனும் ஆடி பாடி கொண்டாடி வருகின்றனர். நடிகர் சூர்யாவின் ரெட்ரோ திரைப்படம் புதுச்சேரியில் உலக தொழிலாளர் தினமான மே 1ஆம் தேதி வெளியானது. நிலையில் நடிகர் சூர்யாவின் ரசிகர்கள் பெரும் கொண்டாட்டத்துடன் திரைப்படத்தை வரவேற்றனர். திரைப்படம் வெளியாகியுள்ள திரையரங்களுக்கு வெளியே நடிகர் சூர்யாவின் பேனருக்கு மாலை அணிவித்தும் பாலாபிஷேகம் செய்தும் கேக் வெட்டியும் மகிழ்ச்சியுடனும் உற்சாகமுடனும் கொண்டாடி வருகின்றனர். இந்த கொண்டாட்டத்தின் போது ஆண் பெண் வித்தியாசமின்றி அனைத்து ரசிகர்களும் ஆட்டம் பாட்டத்துடன் மகிழ்ச்சியுடன் ரெட்ரோ திரைப்படத்தை பட்டாசு வெடித்து வரவேற்று கண்டுகளித்து சென்றனர். இதன் காரணமாக நடிகர் சூர்யாவின் ரெட்ரோ திரைப்படம் வெளியாகியுள்ள திரையரங்குக்கு வெளியே விழா கோலம் பூண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் மஞ்சப்பை மீட்சி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக தோரணம் 1000 எனும் நிகழ்வு நடைபெற்றது. இயற்கையை நேசிக்கும் நவீன பாரம்பரியத்தின் முன்னோடியாக ஒரு தனியார் தொண்டு நிறுவனம் 2025ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் தோரணம் 1000 என்ற பெயரில் மக்களை விழிப்புணர்வுக்கு அழைக்கும் முக்கிய நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்திருந்தது. இந்த நிகழ்வின் மூலம்
விற்பனையாளரும் வாடிக்கையாளர் இடையிலான உறவை மஞ்சப்பை எனும் பாரம்பரிய பை மூலம் இணைப்பதே நோக்கமாகும். இது எங்கள் கோரிக்கை அல்ல, இது எங்கள் கொள்கை என உறுதியாக தெரிவிக்கும் இந்த நிறுவனம் நெகிழி பைகளை விட்டு பழமையான மஞ்சப்பையை தழுவுவோம் எனும் உரிய குறிக்கோளுடன் இந்த விழாவை முன்னெடுத்து செல்கிறது. தனியார் தொண்டு நிறுவனத்தில் மண் சார்ந்த, மக்கள் சார்ந்த, விவசாயம் சார்ந்த தொன்மைகளை ஆவலுடன் உலகிற்கு எடுத்து செல்வதே தனது பணி என கருதுகிறது. இதன் அடிப்படையில் நடைபெறும் தோரணம் 1000 நிகழ்வு மஞ்சப்பையின் மீள் பிரவேசத்தையும் பசுமை சூழலுக்கான சாதனையும் உலகறிய செய்யும் சின்னமாக அமைந்துள்ளது. மீண்டும் வேண்டும் மஞ்சப்பை, நெகிழியை விடு, நம் செயலியை தொடு என்ற அழைப்பை முன்வைக்கும் இந்நிகழ்வுக்கு அனைத்து சூழியல் நலனில் ஈடுபட்டிருக்கும் பொதுமக்கள், வர்த்தகர்கள் மற்றும் சமூக நல இயக்கங்கள் வரவேற்கின்றனர். இந்த நிகழ்வின் தொடக்கமே எதிர்கால பரிணாமத்திற்கு முதல் அடியாக அமையும் என அமைப்பாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். உன்னையும் நம்ம மக்களையும் காப்பாற்றுற விதமா ஒரு உலக சாதனை நிகழ்த்தும் விதமா பாண்டிச்சேரியில நம்மளோட ராக் பீச்ல காந்தி சிலை முன்பு கிட்டத்தட்ட 1330 மஞ்சப்பைகளை வச்சு கிட்டத்தட்ட 2025 அடிக்கு ஒரு சாதனை படைக்கிறதுக்காக ஒரு ஏற்பாடை நாங்கள் உலக சாதனைக்காக வேண்டி இங்கே நாங்கள் செஞ்சிருக்கிறோம். புதுச்சேரி உப்பளம் தொகுதியை சேர்ந்த மீனவ முதியோர்களுக்கு ஓய்வூதிய ஆணையை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி வழங்கினார். புதுச்சேரி மீன்வளம் மற்றும் மீன்வளத்துறை சார்பில் உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வம்பாக்கிரபாளையம் மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவ சமுதாய முதியோர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கும் நிகழ்ச்சி உப்பளம் தொகுதி சட்டமன்ற அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி கலந்து கொண்டு வம்பாக்கிரபாளையத்தைச் சேர்ந்த 85க்கும் மேற்பட்ட மீனவர்களுக்கு முதியோர் ஓய்வூதிய ஆணையை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் நலத்துறை அதிகாரிகள், மீனவ கிராம பஞ்சாயத்துதாரர், கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். புதுச்சேரியில் நடைபெற்ற உதவியாளர் பணிக்கான முதுநிலை தேர்வு முடிவுகளை அரசு பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறை வெளியிட்டுள்ளது. புதுவை அரசு பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையில் 256 உதவியாளர் பணிக்கு 32,692 பேர் விண்ணப்பித்திருந்தனர். இந்த பணிக்கான முதுநிலை தேர்வு கடந்த 27ஆம் தேதி நடைபெற்றது. புதுவை, காரைக்கால், யானாம், மாஹே ஆகிய 84 மையங்களில் தேர்வு நடைபெற்றதில் ஆண், பெண் என மொத்தம் 22,860 பேர் எழுதினர். தேர்வுக்கான விடைகளை கடந்த 28ஆம் தேதி வெளியிடப்பட்டது. தேர்வில் வெற்றி பெற்றவர்களின் பட்டியலை நிர்வாக சீர்திருத்தத்துறை வெளியிட்டுள்ளது. தேர்வு எழுதிய 22,860 பேரில் 10,766 பேர் தேர்ச்சி பெற்று 2ஆம் நிலை தேர்வுக்கு தேர்வாகியுள்ளனர். 2ஆம் நிலை தேர்வு ஜூன் மாதம் 15ஆம் தேதி நடக்கும் என உத்தேசமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உதவியாளர் பணிக்கு அதிக பேர் எழுதியிருந்ததால் 2ஆம் நிலை தேர்வு எழுதுவதற்கான கட் ஆஃப் தகுதி மதிப்பெண் அதிகரிக்கப்பட்டிருந்தது. பொதுப்பிரிவினர் 30%, எம்பிசி, ஓபிசி, மீனவர், முஸ்லிம், இடபிள்யூஎஸ் பிரிவினருக்கு 25%, எஸ்சி, எஸ்டி பிரிவு மாற்றுத்திறனாளிகளுக்கு 20% குறைந்தபட்ச மதிப்பெண் எடுத்திருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆட்சேபனையில் 3 கேள்விகள் தவறாக குறிப்பிடப்பட்டிருந்ததால் 100 மதிப்பெண்ணிற்கு பதிலாக 97 மதிப்பெண்ணிற்கு மட்டுமே முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. புதுவை மாநில அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை அலுவலகத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் உத்தரவின் பேரில் உப்பளம் பகுதியைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு கோடை கால சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றன. புதுச்சேரியில் தற்போது அனைத்து பள்ளிகளுக்கும் கோடை விடுமுறை விடப்பட்டுள்ளது. இந்நிலையில் கோடை விடுமுறையை பயனுள்ளதாக மாற்றும் வகையில் சிறுவர் சிறுமியர்களுக்கு பல்வேறு சிறப்பு வகுப்புகள் ஆங்காங்கே நடத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் புதுவை மாநில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் உப்பளம் பகுதியைச் சேர்ந்த பள்ளி மாணவர்களுக்கு கோடை விடுமுறையொட்டி சிறப்பு பயிற்சி வகுப்புக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. புதுவை மாநில கழக செயலாளர் அன்பழகன் உத்தரவின் பேரில் கழக நிர்வாகிகள் இதற்கான ஏற்பாட்டினை செய்திருந்தனர். அதன்படி உப்பளம் பகுதியைச் சேர்ந்த பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஓவியம் மற்றும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வகுப்புகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான அப்பகுதியைச் சேர்ந்த குழந்தைகள் கலந்து கொண்டு ஓவியம் தீட்டுதல், ஆங்கில வகுப்புகளில் கலந்து கொண்டு பயிற்சி பெறுதல் என கோடை விடுமுறையை பயனுள்ளதாக்கிக் கொண்டனர். உலக தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு ராஜ்பவன் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் பிரமுகர் திருக்குமரன் அப்பகுதியில் எண்ணற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கி வருகிறார். அதன்படி உலக தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு மே 1ஆம் தேதி அப்பகுதியில் உள்ள மக்களுக்கு 10 4 சக்கர வண்டி, 7 தையல் இயந்திரம், 5 பூ வியாபாரம் செய்யும் தாய்மார்களுக்கு பூ வண்டி,
சலவை தொழிலாளர்களுக்கு கேஸ் மூலம் இயங்கும் அயன் பாக்ஸ் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டது. இத்தொகுதியை சேர்ந்த இளைஞர்களுக்கு கிரிக்கெட் பேட், கேரம் போர்டு மற்றும் 100 மகளிருக்கு புடவை ஆகியவற்றும் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் மக்களவை உறுப்பினருமான வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு விலையில்லா பொருட்களை வழங்கினர். இந்நிகழ்ச்சியின் போது அத்தொகுதியை சேர்ந்த காங்கிரஸ் கட்சி தொகுதி பொறுப்பாளர்கள், அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசின் ஆதிதிராவிட நலத்துறை சார்பில் அம்பேத்கர் யாத்திரை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு விண்ணப்பிக்கும் முறைகள் வெளியாகியுள்ளன. புதுச்சேரி அரசின் ஆதிதிராவிட நலத்துறை மூலம் அம்பேத்கர் வாழ்க்கை வரலாற்றை அறியும் வகையில் அவரது வாழ்வியல் சம்பவங்களோடு தொடர்புடைய இடங்களை பார்வையிட யாத்திரை திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் அம்பேத்கரின் பிறந்த மத்திய பிரதேசம் ஜென்மபூமி, புத்த மதத்தை ஏற்ற நாக்பூரில் உள்ள தீக்ஷா பூமி, அவர் மறைந்த டெல்லியில் உள்ள வரன் பூமி, மும்பையில் உள்ள தகனம் செய்த இடமான சைத்திய பூமி ஆகியவற்றை பார்வையிடலாம். இந்த யாத்திரையில் ஆண்டுதோறும் புதுவை 32, காரைக்கால் 12, மாஹே 2, ஏனாம் 4 என மொத்தம் 50 யாத்திரைகள் தேர்வு செய்யப்படுவார்கள். இதற்கான விதிமுறைகள் அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. 8 நாட்கள் பயணத்தில் புதுவையை சேர்ந்தவர்கள் பங்கேற்க பட்டியல் ஜாதி, பழங்குடியினத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். 5 ஆண்டு குடியிருப்பு சான்று, குடும்ப ஆண்டு வருமானம் 2 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். 18 வயது பூர்த்தியடைந்த ஒரு குடும்பத்தில் ஒருவர் மட்டுமே ஒரு ஆண்டில் பங்கேற்க முடியும். கணவன் மனைவியாக இருந்தால் இருவரும் விண்ணப்பிக்கலாம். இந்த திட்டத்தில் ஒரு முறை மட்டுமே பங்கேற்க முடியும். மொத்த செலவையும் அரசே ஏற்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 8775 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1060 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.